அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரம் 9 மாணவர்களுக்கு முதலாம் தவணை பரீட்சையில் பகுதி 2 வரக்கூடிய சில கேள்விகளுக்கான விளக்கம்தான் உங்களுக்கு தரப்பட இருக்கின்றது. கட்டாயம் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் பார்க்கும்போது இதே அமைப்பில் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் பேப்பரில் பகுதி 2க்கான கேள்விகள் அமையும் பிள்ளைகள். ஸோ தெளிவாக இதை அவதானித்து விளங்கி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ முதலாவது கேள்வியை பாருங்க. முதலாவது கேள்வி பின்னம் என்ற பாடம் 3ஆம் அலகில் படித்திருக்கின்றோம். அது ஏ பார்ட் கேள்வி ஒன்று கேட்கப்படுகின்றது. சுருக்குக என்று பிராக்கெட்டுக்குள்ள 3ல் 1 சாக 5ல் 2 இன் 1உடன் 11ல் 4 என்று தரப்படுகின்றது. அப்போ உங்களுக்கு தெரியும் பொட்மாஸ் அடக்கமில்லா பிள்ளைகளை பெற்றோர் கூட கழிப்பர் என்ற அந்த விடயத்தை வைத்து கொண்டு ஃபர்ஸ்ட்டுக்கு அடைப்பு இருக்கு. அப்போ அடைப்பை செய்து கொள்ள வேண்டும். அடைப்புக்குள்ள கூட்டல் இருப்பதனால உன்னை கூட்டணும் அல்லது கழிக்கணும் என்று சொன்னால் பகுதி எண் சமனாக இருக்க வேண்டும். அப்போ பகுதி எண் இங்கே சமன் இல்லை. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? போமாசி பார்க்க வேண்டும். அப்போ 3க்கும் 5க்கும் போமாசி 15. அப்போ இவர் 5ஆல் பெருக்கினா மேலேயும் 5ஆல் பெருக்க வேண்டும். இவரை 3ஆல் பெருக்கினா மேலேயும் 3ஆல் பெருக்க வேண்டும். அப்போ பிரக்கெட் பண்ணி 15ன் மேல் ஓர் 5 5, 15ன் மேல் 3 6 இன்னொன்று போட்டு ஒருமிக்க இதை நீங்கள் கலப்பு எண் அதை முறைமை இல்லா பின்னமாக மாற்றி வைத்து கொள்ளுங்க. ஓர் 11 11 4 15ன் கீழ் 11 என்று வரும். இப்போ 2னுடைய பகுதி எண்ணும் சமன். அப்போ ஒரு 15 போட்டிங்கன்னா 5 மாறும் 11 இன் 15ன் கீழ் 11. இப்போ ஒரே ஒரு செய்கை இன் மட்டும் வருது. இன்னென்று சொன்னால் ஒஃப் பெருக்க வேண்டும். அப்போ பெருக்கல் செய்யக்கூட இந்த பின்னத்தில் எந்தவித மாற்றமும் வராது. இருக்கிற மாதிரி அப்படியே பார்த்து எழுதி போட்டு பெருக்கல் வந்தால் போமாசி பார்க்கிறல்ல அதாவது நேருக்கு நேர் பெருக்க வேண்டும். எப்போது என்று சொன்னால் சுருக்கல் இல்லைன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்க்கணும் க்ரோஸ் பார்டில் சுருக்க முடியுமா, மேலும் கீழும் சுருக்க முடியுமாங்கிறத முதலில் பார்க்க வேண்டும். அப்போ க்ரோஸ் பார்டில் 11ஐயும் 11ஐயும் பெற்றலாம் ஒரு முறை 15ஐயும் 15ஐயும் பெற்றலாம் ஒரு முறை. இனி சுருக்கல் இல்லை. மேலுக்கு ஓரொண்டு 1, கீழுக்கு 1. அப்போ 1ஆல் பிரிக்கும் போது வருகின்ற விடையும் 1 என்பதனால இந்த ஏ பார்ட் கேள்விக்கான இறுதி விடை 1 ஆக காணப்படும். இந்த பெரிய 1ல் பி பார்ட் கேள்வியை பாருங்கடா. ஒருவர் தனது சொத்தின் 4ல் 1 ஏ இட்கும் 4ல் 1 ஏ இட்கும் என்று சொல்லப்படுது. அப்போ 4ல் 1 என்கிறது ஏ இட்கு போகின்றது. அதன் பிறகு 3ல் 1 பி இட்கும் என்று சொல்லப்படுது. 3ல் 1 பி இட்கும். அப்போ 3ல் 1ங்கிறது பி இட்கும். மீதியை சி இட்கும் கொடுத்தான். இப்போ முதலாவது கேள்வி என்னென்று சொன்னால் ஏ கமா பி இட்கு கொடுத்தது முழு சொத்தின் என்ன பின்னம். அப்போ முழு சொத்தின் என்ன பின்னம் என்று கேட்டா பிள்ளைகள் ஏ இட்கு கொடுத்த பங்கையும் பி இட்கு கொடுத்த பங்கையும் என்ன செய்ய வேண்டும்? கூட்ட வேண்டும். ஒரு பின்னத்தை கூட்டணுமெண்டா நான் இதுக்கு முதல் சொன்ன பகுதி எண் சமனாக இருக்க வேண்டும். அப்போ பகுதி எண் சமன் இல்லை. அப்போ நீங்கள் டானா வடிவத்தை போட்டு போமாசி பாருங்க 12 என்று வரும். அப்போ 4 12ஆக மாற்றணும் என்றால் 3ஆல் பெருக்கணும். மேலே 3ஆல் பெருக்குங்க. 3 12ஆக மாற்றணும் என்றால் 4ஆல் பெருக்கணும். மேலேயும் 4ஆல் பெருக்கணும். அப்போ 12ன் மேல் 3 சாக 12ன் மேல் 4 என்று வரும். இப்போ 2னுடைய பகுதி என்னும் சாமன் ஒரு 12 போட்டு 3ம் 4ம் 7. அப்போ இதில் கருத்து மொத்தம் 12 பங்கு என்று சொன்னால் 7 பங்கு ஏ இட்கும் பி இட்கும் போகும். இப்போ 2வது கேள்வியை பார்த்தீங்க என்று சொன்னால் சீட்க்கு கொடுத்தது முழு சொத்தின் என்ன பின்னம் என்றால் சீட்க்கு எப்படி கொடுப்படுது? தரவுல சொல்லப்படுது ஏ இட்கும் பி இட்கும் கொடுத்த பிறகு மீதி பங்கு அனைத்தும் சி இட்கு என்று சொல்லப்படுது. அப்போ இதில் நேரடியாக எழுதலாம். 12ல் 7 பங்கு போனால்
12இல் 5 பங்கு என்று வரும். அப்ப இதற்கான செய்முறை எப்படி என்று சொன்னாடா, பின்னத்தில் எப்பொழுது மொத்த பங்கு 1, அந்த 1க்கு பதிலாக நம்ம ஏற்கனவே கூட்டி வைத்து அந்த பின்னத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா 12இல் 7, அதுல பகுதி என்ன பாருங்க 12. அந்த 12 நான் எப்படி போட போறேன்னு தெரியுமா? அந்த 1 முழு பங்கு 1க்கு பதிலாக 12இன் மேல் 12, இதுதான் முழு பங்கு. இதுல இருந்து ஏக்கும் பிக்கும் கொடுத்த மொத்த பங்கு என்ன செய்ய வேண்டும்? கழிக்க வேண்டும். கழிக்கும் போது அதில் மீதி பங்கு வரும். அந்த மீதி பங்கு தான் சிக்கு கொடுத்த பங்காக காணப்படும். அப்ப இந்த அமைப்பில் நீங்க செய்யும் போது உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். மூன்றாவது வினா, சி பெற்ற ரூபா 1,400,000 14 லட்சம் என்று சொல்லப்படுது. அப்ப பங்கிடப்பட்ட தொகையின் மொத்த பெறுமதி, ஆரம்பத்தில் இருந்த மொத்த பெறுமதி எவ்வளவுன்னு கேட்கப்படுது. அப்ப இப்படியான கேள்விகள் வரும்போது சிக்கு கொடுத்த பங்கு 12இல் 5, அந்த பங்கு எவ்வளவு ரூபா என்று சொல்லப்படுது. அப்ப 1,400,000 என்று சொன்னா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும்டா, எப்பயும் ஒரு பங்கு எவ்வளவு என்கிறத கண்டுபிடிக்கணும். ஒரு பங்கு, அப்ப 5 பங்கு 1,400,000 என்று சொன்னா 14 லட்சம் என்று சொன்னா 12ல் ஒரு பங்கு எவ்வளவு என்று பாருங்க. அப்ப 5 பங்கு தான் இவ்வளவு ரூபான்னு சொன்னா ஒரு பங்கு. அப்ப 5ஆல பிரிக்கணும். பிரிக்கும் போது 14ல் 5 2 முறை 4 மிச்சம் 40, 40ல் 5 8, அப்ப அங்கே ஒரு 0, அங்கே 3 0. அப்ப எவ்வளவு வரும் என்று சொன்னா 2,80,000 என்று வரும் ஒரு பங்கு. இப்ப கேள்வி என்ன? அதுல மொத்த பெறுமதியை கேட்டா 2,80,000 பணத்தை எதால பெருக்கணும்? இந்த பின்னத்துல பகுதி என்ன வருகின்றதோ அதுதான் மொத்த பங்கு. அப்ப மொத்த பங்கால பெருக்க வேண்டும். அப்ப 28 12ஆல பெருக்கி வார விடையோட இந்த 4 பூஜ்ஜியத்தையும் சேர்க்கணும். அப்ப 8 2 16, 1 மீதி 2 4 1 5 1 8 8 1 2 2, இதை கூட்டும் போது 336, விட்ட 4 பூஜ்ஜியத்தையும் சேர்த்தீங்க என்று சொன்னா 1 2 4 பூஜ்ஜியத்தை சேர்த்து நீங்க என்ன செய்யணும்? கமா போட வேண்டும். 4 பூஜ்ஜியம் 2 4 பூஜ்ஜியத்தையும் சேர்த்து 3 3ஆக பிரிக்கும் போது 3 மில்லியன், எத்தனை மில்லியன்? 3,360,000, அதாவது 33,60,000 என்று வரும். 33,60,000 பணம் தான் ஆரம்பத்தில் பங்கிடுவதற்கு முதல் இருந்த மொத்த பெறுமதியாக இருக்கும். சரிதானே? அப்ப இப்படியான ஒரு பின்ன கேள்விகள் வரும்போது பிள்ளைகள் இலகுவாக நீங்கள் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது கேள்வியில ஏ பகுதியை பாருங்க. ரூபா 30,000க்கு வாங்கப்பட்ட பொருள் 30% இலாபத்துடன் விலை குறிக்கப்பட்டது. விற்பனையின் போது 10% கழிவு வழங்கப்பட்டது. இப்ப என்ன விடயம் என்று சொன்னா, நீங்க பொருள் ஒன்றை வாங்குறீங்க 30,000க்கு, இது உண்மையான விலை, கொள்விலை, செலவினம் அல்லது உற்பத்தி விலை என்றும் சொல்லலாம். இதை நீங்க 30% 30% லாபம் வைத்து ஒரு குறித்த விலையை வைத்து கொள்ளப்படுறீங்க. குறித்த விலை ஒன்று போட வேண்டும். அந்த குறித்த விலையில இருந்து 10% கழிவு வழங்கி, என்ன வழங்கி? கழிவு வழங்கி விற்பீங்க. அப்ப விற்ற விலை ஒன்று வரும். விற்ற விலை, இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பாக இருக்கும். இப்ப ஒவ்வொரு கேள்விகளாக பார்ப்போம். முதலாவது கேள்வி குறித்த விலை, இரண்டாவது கேள்வி விற்ற விலை, மூன்றாவது கேள்வி இலாப சதவீதம். அப்ப முதலாவது கேள்வியை பாருங்கடா. குறித்த விலையை கேட்டா பிள்ளைகள் தெளிவாக விளங்கணும். இப்ப 30% லாபம் வைத்து விலையை குறிக்க போறார் என்று சொன்னா சதவீதம் என்ற என்ன? 100 பெறுமதி. அப்ப ரூபாய் 100 பொருளை இவர் 30 ரூபாய் லாபம் வைத்து விலையை குறிக்கணும் என்று சொன்னா 130 என்று அந்த விலையை ஒட்ட வேண்டும். 130 விலையை ஒட்டணும். ஆனா அந்த பொருளினுடைய உண்மையான பெறுமதி எவ்வளவு? 30,000. அப்ப 30,000ஆல பெருக்கும் போது
குறித்த விலை வரும். அப்போ 2 பூஜ்ஜியமும் 2 பூஜ்ஜியமும் வெட்டுப்படும். 13 3ஆல் பெருக்கினா 39. அப்போ இங்கு 2 பூஜ்ஜியம் இங்கு 1 பூஜ்ஜியம். அப்போ 3 பூஜ்ஜியத்தை சேர்க்கும் போது ரூபாய் 39,000 என்று விலையை குறித்து வைத்துக் கொள்வார். இரண்டாவது கேள்வி விற்ற விலையை கேட்கார். அப்போ குறித்த விலையிலிருந்து எத்தனை சதவீதம் டிஸ்கவுண்ட் கழிவு வழங்கப்படுது? 10%. கழிவு என்றால் தெளிவாக நம்ம படிச்சிருக்கோம். 100 ரூபாய் பொருளுக்கு 10 ரூபாய் டிஸ்கவுண்ட் என்று சொன்னால் 90 ரூபாய்க்கு அந்த பொருளை தருவார். அப்போ 100 ரூபாய் பொருளை 90 ரூபாவுக்கு தருவார். ஆனால் குறித்த விலை எவ்வளவு? 39,000 என்று விலை குறிக்கப்பட்ட பொருளை எந்த ரூபாவுக்கு தருவார் என்று கேட்கப்படுகின்றது. விற்ற விலையை கேட்கப்படுகின்றது. அப்போ இங்கும் 2 பூஜ்ஜியமும் 2 பூஜ்ஜியமும் வெட்டுப்பட்டா 90 390ஆல் என்ன செய்ய வேண்டும்? பெருக்க வேண்டும். அப்போ 39 9ஆல் பெருக்குவோம். 9 9 81 8 மீது 9 3 27 8 35. அப்போ 351 விட்டு அந்த 2 பூஜ்ஜியத்தையும் சேர்க்கும் போது ரூபாய் 35,100க்கு என்ன செஞ்சிருப்பார்? அந்த பொருளை விற்று இருப்பார். மூன்றாவது கேள்வி அப்படி என்று சொன்னால் இலாப சதவீதம் யாது? அப்போ இவருக்கு கட்டாயம் லாபம் கிடைக்கும். லாபத்தை கேட்கல, லாப சதவீதம். அப்போ முதல் எதை கண்டுபிடிக்கணும் என்று சொன்னால் அவர் பெற்றுக்கொண்ட லாபத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ லாபம் எப்படி பார்ப்பது? விற்ற விலையிலிருந்து உண்மையான விலையை கழிக்கணும். அப்போ விற்ற விலை எவ்வளவு? 35,100ல் இருந்து உண்மையான விலை 30,000ஐ கழிக்கும் போது 5,100 லாபம் கிடைக்கும். அவருக்கு அந்த பொருளை விற்பதனால 5,100 லாபம் கிடைக்கும். கேள்வி இலாப சதவீதம் என்பதனால நம்ம 4ஆம் அலகு சதவீதம் என்ற பாடத்தில் நிறைய விடயங்கள் படிச்சிருக்கோம். இலாப சதவீதம் சமன் கொள்விலையின் மேல் இலாபம் தர 100. கொள்விலைங்கிறது உண்மையான விலை. அப்போ உண்மையான விலை 30,000. அதனால் பெற்றுக்கொண்ட இலாபம் 5,100. சதவீதம் என்பது 100 பெறுமதி. இவ்வாறு போட்டுவிட்டு இந்த 2 பூஜ்ஜியத்தையும் 2 பூஜ்ஜியத்தையும் வெட்டலாம். மேலுக்கு இருக்கிற 2 பூஜ்ஜியத்தையும் கீழுக்கு இருக்கிற 2 பூஜ்ஜியத்தையும் வெட்டும் போது 51 3ஆல் பிரிக்கணும். பிரிக்கும் போது 5ல் 3 1 முறை 2 மிச்சம் 21ல் 3 7. அப்போ இறுதியாக அந்த பொருளை விற்பதனால இவருக்கு 17% இலாபம் கிடைக்கும். அப்போ இவ்வளவு தான் அந்த 2வதுல ஏ பாட்டில் வந்த கேள்விக்கான விளக்கம். ரைட். அப்போ 2வது கேள்வியில் பி பாட் கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 20% இலாபத்துடன் பாருங்க, 20% இலாபத்துடன் விற்கப்பட்ட பொருளின் விற்ற விலை 6,000. விற்ற விலை தரப்படுகின்றது 6,000 என்று தரப்படுகின்றது. முதலாவது கேள்வி கொள்விலை என்ன, இரண்டாவது கேள்வி இலாபம் என்ன. அப்போ தெளிவாக விளங்கணும். நான் ஒரு விடயம் உங்களுக்கு அந்த சதவீதம் என்ற பாடம் படித்து தரும்போது சொல்லியிருப்பேன். விற்ற விலையை தந்து போட்டு லாப சதவீதமோ நட்ட சதவீதமோ தரப்படும் போது இலகுவாக செய்யக்கூடிய ஒரு முறை ஒன்று சொல்லியிருப்பேன். அப்போ இது லாப சதவீதம் என்பதனால இதற்கு எவ்வாறு அந்த பின்னம் வரும் என்று சொன்னால் 100 ரூபாய் பொருளை 120 என்று அந்த பொருளை விற்பார். 100 ரூபாய் பொருளை 120க்கு விற்பார். விற்கும் போதுதான் 20 ரூபாய் லாபம் கிடைக்கும். இப்போ விற்ற விலையை தந்து போட்டு பொருளின் உண்மையான விலையை கேட்கும் சந்தர்ப்பத்தில் விற்ற விலையை தந்து போட்டு குறித்த விலை அல்லது விற்ற விலையை தந்து போட்டு கொள்விலை அல்லது உற்பத்தி விலை அல்லது செலவினம் கேட்கப்படும் சந்தர்ப்பத்தில் பின்னத்தை லாப சதவீதம் என்றால் 100ஓட கூட்டி போட வேண்டும். நட்ட சதவீதம் என்றால் 100லிருந்து கழித்து அந்த மேலுக்கு அந்த பெருமானத்தை போட்டு இந்த பின்னத்தை நிகர் மாற்றம் அடைய வைக்க வேண்டும். தலைகீழாக பிரட்ட வேண்டும். அப்போ ஏன் பிரட்ட வேண்டும் என்று சொன்னால் விற்ற விலையை தந்து போட்டு
கொள்விலை கேட்கும் சந்தர்ப்பத்தில் மாத்திரம் பின்னத்தை நிகர் மாற்றம் செய்து கொள்ளுங்க. சரிதானே? மாற்றிவிட்டு விற்ற விலையால பெருக்க வேண்டும். விற்ற விலை எவ்வளவு? 6000ஆல பெருக்கும் போது அந்த பொருளினுடைய உண்மையான விலை கிடைக்கும். இது மிக இலகுவான ஒரு மெத்தட். ஆனால் நான் சொன்ன இந்த விடயத்தை நீங்க புரிந்து கொள்வீங்கன்னா அந்த மாணவர்களுக்கு இது இலகுவாக இருக்கும். அப்ப பூஜ்ஜியமும் பூஜ்ஜியமும் வெட்டுப்படும். 12ஐயும் 60ஐயும் சுருக்கலாம். 12ஆம் வாய்ப்பாடு ஒரு முறை 5 முறை. இந்த சைஃபரையும் வெட்டி 50ஆக மேலுக்கு போட்டுக்கொள்றேன். அப்ப 100 50ஆல பெருக்கும் போது ரூபாய் 5000 என்று கிடைக்கும். அப்ப பொருளினுடைய உண்மையான விலை 5000. அப்ப 5000 ரூபாய் பொருளைத்தான் இவர் 20% லாபம் வைத்து 6000 ரூபாவுக்கு விற்கின்றார். அப்ப இது முதலாவது கேள்விக்கு விடை. இரண்டாவது கேள்வி அப்படி என்று சொன்னா லாபம் எவ்வளவு என்று கேட்கப்படுகின்றது. அவை லாபத்தை கண்டுபிடிக்கணும் என்றால் விற்ற விலையிலிருந்து உற்பத்தி விலை அல்லது செலவினத்தை கழிக்கணும். அப்ப விற்ற விலை எவ்வளவு? 6000. செலவினம் எவ்வளவு? உண்மையான விலை கொள்விலை எவ்வளவு? 5000. கழிக்கும் போது ரூபாய் 1000 என்று கிடைக்கும். இதுதான் அந்த இரண்டாவது கேள்விக்கான விளக்கம். அப்ப இவ்வளவு தான் அந்த பெரிய இரண்டாவது கேள்வியில வந்த ஏ பார்ட் மற்றும் பி பார்ட்டிற்குரிய விளக்கமாக இருக்கும். காரணிப்படுத்துக என்ற ஒரு தலைப்பின் கீழ் மொத்தம் 4 கேள்விகள் கேட்கப்படுகின்றது. முதலாவது கேள்வி 4 உறுப்புகளை கொண்ட அந்த காரணிப்படுத்தல் சம்பந்தமான விடயம் படித்திருக்கின்றோம். அப்ப 4 உறுப்புகள் வரும்போது எவ்வாறு காரணிப்படுத்துவது என்று தியரி வகுப்புல படித்திருக்கின்றோம். முதல் நீங்க என்ன செய்யணும் என்றால் முதல் 2 உறுப்புலையும் தெளிவாக பார்க்கணும். முதல் 2 உறுப்புலையும் பொதுவாக இருக்கக்கூடிய அந்த உறுப்பை பாருங்க. எக்ஸ் இருக்கு. எக்ஸ் வர்க்கம் என்ற கருத்து எக்ஸ் தர எக்ஸ். அப்ப இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்குங்கிறதால எக்ஸை பொதுவாக எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் மடங்குகளை அடைப்புக்குள்ள எழுத வேண்டும். அப்போ ஒரு எக்ஸ் போனால் மீதமாக எக்ஸும் வையும் இருக்கு. அப்போ எக்ஸ் ஒய் சாக இருக்கிற எக்ஸ் போனால் அதில் ஒரு மடங்கு இருக்கும். அப்போ அடைப்புக்குள் எக்ஸ் ஒய் + 1 என்று போட வேண்டும். மூன்றாம் உறுப்புக்கு முன்னுக்கு பாருங்கடா, சக இருந்தா சக, சய இருந்தா சயை போட்டுக்கொள்ள வேண்டும். அப்ப இங்க என்ன அடையாளம் இருக்கின்றதோ அந்த அடையாளத்தை போட்டுவிட்டு மூன்றாம் உறுப்புலையும் 4ஆம் உறுப்புலையும் பாருங்க எதை பொதுவாக எடுக்க முடியும் என்கிறத பார்க்கணும். அப்ப இங்கு 3ஆம் உறுப்புலையும் 4ஆம் உறுப்புலையும் எந்த உறுப்பையும் பொதுவாக எடுக்க முடியாத சந்தர்ப்பத்தில் ஒன்றை பொதுவாக எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பேன். அப்போ ஒன்றை எடுத்தீங்க என்று சொன்னால் பிராக்கெட்டுக்குள்ள xy + 1 இங்கே என்ன கோவை வருகின்றதோ அதே கோவை தான் இங்கேயும் வரும் என்று சொல்லியிருக்கேன். அப்போ xy சக 1 ஒரு காரணியாகவும் வெளியால வார எக்ஸும் இந்த அடைப்புக்கு வெளியால வார சக 1ம் சேர்ந்து மற்றும் ஒரு காரணியாக இருக்கும். அப்போ இதுதான் அந்த காரணி xy + 1 x + 1. இந்த 2 கோவைக்கும் இடையில எப்போதும் பெருக்கல் அடையாளம் இருக்கும். இரண்டாவது கேள்வி 3 உறுப்பு வருது. 3 உறுப்பு வந்தா கட்டாயம் 4 உறுப்பாக மாற்றி செய்யணும். நம்ம படிச்சிருக்கோம் எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு எப்பயும் உங்களுக்கு அதில் குணகம் 1 தான் வரும். 10ஆம் ஆண்டுக்கு போனால் தான் 2 3 வேற குணகங்கள் வரும். அப்படி வரும் சந்தர்ப்பத்தில் இதுதான் பெருக்குத்தொகை, இதுதான் கூட்டுத்தொகை என்று விளங்கப்படுத்திருக்கேன். அப்ப பெருக்கினா 18 வர வேண்டும், கூட்டினா அல்லது கழித்தால் 9 வர வேண்டும். அப்ப எந்த காரணி பொருந்தும் என்கிறத நீங்க பார்க்க வேண்டும். அப்ப நான் நேரடியாக போட்டுக்கொள்றேன். 6ம் 3ம் பொருந்தக்கூடியதாக இருக்கு. 6 தர 3 18. 6ஐயும் 3ஐயும் கூட்டும் போது 9 வருது. கூட்டும் போது வருது. அப்ப கூட்டும் போது வந்தா நான் சொல்லியிருக்கேன் அந்த 2 பெருமானத்துக்கும் ஒரே அடையாளம். சகண்டா 2க்கும் சக சக, சய என்று சொன்னா 2க்கும் சய சய போட வேண்டும். அதை எதை வைத்து தீர்மானிக்கணும் என்று சொன்னா இந்த கூட்டுத்தொகைக்கு முன்னுக்கு என்ன அடையாளம் இருக்கு? சய இருப்பதனால
இரண்டுக்கும் சய போட்டுக்கொள்ள வேண்டும். சக இருந்தால் ரெண்டுக்கும் சக போட்டுக்கொள்ள வேண்டும். எப்போது கூட்டும்போது கூட்டுத்தொகை வந்தால் மட்டும் கூட்டுத்தொகைக்கு முன்னுக்கு என்ன அடையாளம் இருக்கின்றதோ அந்த அடையாளத்தை ரெண்டுக்கும் போட்டு விட்டு இப்போ செக் பண்ணி பார்ப்போம். மறையால பெருக்கினா நேர் 6 3 18 வருது. மறை 6ஐயும் மறை 3ஐயும் கூட்டினா மறை 9 வருது. எந்த ஆங்கில எழுத்து சார்பாக இருக்கு? எக்ஸ். அப்போ ரெண்டுக்கும் அந்த எக்ஸ் என்ற தெரியா கணியத்தை கொடுத்து விட்டு இந்த 3 உறுப்பை 4 உறுப்பாக மாற்றணும். அப்போ இது ஆக சிறியது மறை 6x, அதன் பிறகு மறை 3x சக 18. இதை நீங்கள் மாற்றியும் எழுதலாம், பிரச்சனை இல்லை. நான் சிறியது பெரியது என்ற ஒழுங்குமுறையில் எழுதி கொள்கிறேன். முதல் இரண்டிலையும் பாரு, எக்ஸை பொதுவாக எடுத்தீங்க என்று சொன்னால் எக்ஸை 6 அடைப்புக்குள்ள வரும். மறையண்டா மறையை போட்டு விட்டு மூன்றாம் உறுப்புலையும் நான்காம் உறுப்புலையும் 3 பொதுவாக எடுத்தீங்க என்று சொன்னால் மறுபடியும் அந்த மடங்குகளாக எக்ஸை 6 என்று வரும். இங்கே என்ன கோவை வருகின்றதோ அதே கோவை தான் இங்கேயும் வரும் என்று சொல்லியிருக்கேன். அப்போ எக்ஸை 6 ஒரு காரணியாகவும் வெளியால் இருக்கிற எக்ஸும் இதற்கு வெளியால் இருக்கிற சய 3ம் சேர்ந்து மற்றும் ஒரு காரணியாக வரும். இவ்வாறு தான் 3 உறுப்புகள் வரும்போது அதை 4 உறுப்புகளாக மாற்றி காரணிப்படுத்த வேண்டும். இதே போன்று மூன்றாவதை பார்த்தீங்கன்னா 2 உறுப்பு வருது. எம் வர்க்கம் சய 81. நம்ம படிச்சிருக்கோம் ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் வடிவில் வந்தால் இரு வர்க்கங்களின் வித்தியாசத்தின் காரணிகள் என்ற தலைப்பு படிச்சிருக்கோம். இந்த ஃபார்மேட்ல வந்தால் ஒன்றை கழித்தலாகவும் இன்னொன்றை கூட்டலாகவும், இங்கே கூட்டலை போட்டால் இங்கே கழித்தல், அது பிரச்சனை இல்லை, எப்படியும் எழுதலாம். அப்போ ஒன்றை கூட்டலாக போட்டால் அடுத்தது கழித்தலாக போடணும், இங்கே கழித்தலாக போட்டால் மற்ற எதை கூட்டலாக போடணும். அந்த வடிவத்தில் வரும்போது அந்த வடிவத்தில் இருக்கு. ஏன் 81 ஒரு சதுர எண். அப்போ 81 எத்தனையாம் சதுர எண்? 9வது. ஸோ 9இன் வர்க்கம் என்று போட்டிங்க என்று சொன்னால் எம் சய 9 ஒரு காரணியும் எம் சக 9 மற்றும் ஒரு காரணியாகவும் இருக்கும். இதுதான் இதனுடைய காரணி. நான்காவது கேள்வி என்னன்னு சொன்னால் 99இன் வர்க்கம் சய 1இன் பெருமானத்தை காரணி பற்றிய அறிவை பயன்படுத்தி கண்டுபிடிக்கணுமா? அப்போ நீங்கள் சும்மா சாதாரணமாக 99 பெருக்கி வார விடையிலிருந்து ஒன்றை கழித்தா உங்களோட விடை சரியாக இருந்தாலும் செய்முறை பிழைங்கிறதால புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. அப்போ காரணி பற்றி அறிவை பயன்படுத்தணும் என்றால் தெளிவாக பாருங்க. 99இன் வர்க்கம் என்றால் சய இந்த 1 சதுர எண். அப்போ 1இன் வர்க்கம் என்று போட்டு இதே ஃபார்மேட்டில் இது இருப்பதனால ஒன்றை கழித்தலாகவும் இன்னொன்றை கூட்டலாகவும் எழுதி கொள்ள முடியும். 99லிருந்து 1 போனால் எத்தனை? 98 இவரத்தில் இருக்குன்னா 98 தர 2 அடைப்புக்கு முறையில் தர அடையாளம் இருக்கும். 99உடன் 1ஐ கூட்டும் போது 100. அப்போ 98 100ஆல் பெருக்கினா இந்த கேள்விக்குரிய பெருமானம் கிடைக்கும். அப்போ 98ஓட 100க்கு 2 பூஜ்ஜியம்ங்கிறதால அந்த 2 பூஜ்ஜியத்தையும் சேர்க்கும் போது 9800 கிடைக்கும். அப்போ இந்த நான்காவது கேள்விக்கான பெருமானம் 9800 ஆகும். தொடர்ச்சியான நான்காவது கேள்வி எண்கோளம் சம்பந்தமான ஒரு வினா. 2, 5, 8, 11 என்ற எண்கோளத்தின் முதலாவது கேள்வி பொது வித்தியாசம். பொது வித்தியாசம் என்றால் முதலாம் அலகுல படித்திருக்கின்றோம். யாதாயினும் ஓர் உறுப்பில் இருந்து அதற்கு முந்திய உறுப்பை கழிக்கணும். அப்போ நீங்கள் முதலாம் உறுப்பை மட்டும் எடுக்க முடியாது, யாதாயினும் ஓர் உறுப்பாக, காரணம் அதற்கு முந்திய உறுப்பு தெரியாது என்பதனால முதலாம் உறுப்பை விட்டு நீங்கள் விரும்பின எந்த உறுப்பையும் எடுக்கலாம். நான் 2ஆம் உறுப்பு எடுத்துக்கொள்கிறேன். அப்போ அதற்கு முந்தின உறுப்பு 2 கழிக்கும் போது 3 என்று வரும். ஒரு மாணவன் யாதாயினும் ஒரு உறுப்பாக 11 எடுத்தால் அதற்கு முந்திய உறுப்பு 8. அப்போ 11லிருந்து 8 போனாலும் 3. அப்போ நீங்கள் எதை எடுத்தாலும் சரி பொது வித்தியாசம் 3 தான் வரும். இதே போன்று இரண்டாவது வினா
பொது உறுப்பை காண்க. எண்ணாம் உறுப்பை கேட்கான். நான் அப்போ ஷார்ட்கட் மெத்தட் ஒன்று சொல்லியிருப்பேன். அப்போ முதலாவது பொது வித்தியாசத்தை கண்டுவிட்டோம் 3. அதை எப்போதும் எண்ணால பெருக்கணும். பொது உறுப்புண்டா எண்ணால பெருக்கி செக் பண்ணணும். இப்போ பார்ப்போம். 3க்கும் எண்ணுக்கும் இடையில் என்ன அடையாளம் இருக்கும்? தர. என்னண்டா என்ன? உறுப்புகளின் எண்ணிக்கை. அப்ப நான் முதலாம் உறுப்பை போட்டு செக் பண்ண போறேன். சரியா? முதலாம் உறுப்பு அப்ப எண்ணுக்கு 1 போட போறேன். போட்டா ஓர் 3 தான் வருது. ஆனா முதலாம் உறுப்பு தந்த எண் கோலத்துல முதலாம் உறுப்பு 2. அப்ப நமக்கு அந்த 1 போட்டு பார்க்கும்போது 3 வாரத்தால அந்த 3 2ஆக மாற்றணும் என்று சொன்னா கூட்டணுமா கழிக்கணுமா? கழிக்கணும். எத்தனையை கழிக்கணும்? 1ஐ கழிக்கணும். அப்போ 1ஐ கழிக்கும் போது அதே 1 இங்கேயும் கழிக்கணும். இதுதான் இந்த எண்கோளத்தினுடைய பொது உறுப்பு. இவ்வாறு ஷார்ட்கட் மெத்தட் ஊடாக செய்யலாம். இப்போ 2ஆம் உறுப்பை போட்டு செக் பண்ணுவோம். அப்போ 3 தர 2 எத்தனை? 6. 6ல் இருந்து 1 கழிங்க 2ஆம் உறுப்பு 5 என்று வரும். 3ஆம் உறுப்பை போட்டு பாருங்க. 3 தர 3 9. 9லிருந்து 1 போன 8. இப்படி அந்த பொது உறுப்பை வைத்து இந்த எண்கோளத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பரிசோதிக்க முடியும். சரியா பிழையாங்கிறத பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியான பெருமானம் தான் வருகின்றது. ஆகவே இந்த எண்கோளத்தினுடைய பொது உறுப்பு 3 எண் சய 1 என்று கிடைக்கும். இப்ப 3வது கேள்வி 10வது உறுப்பை கேட்டா முதலாம் உறுப்பு 2 5 8 11 இப்படி எண்ணி 10வது உறுப்பை கண்டுபிடிக்கிறல்ல. அதுக்குத்தான் 2வது கேள்வியில பொது உறுப்பை கேட்டிருக்கான். பொது உறுப்பு நம்ம கண்டுவிட்டோம். அந்த பொது உறுப்பை வைத்து தான் 10ஆம் உறுப்போ 20ஆம் உறுப்போ இது எத்தனையாம் உறுப்போ என்று கேள்வி கேட்கப்படும் போது இந்த பொது உறுப்பை வைத்து தான் செய்து கொள்ள வேண்டும். அப்ப 10ஆம் உறுப்பை கேட்டா 3 தர 3க்கும் எண்ணுக்கும் இடையில தர அடையாளம் இருக்கும். அப்ப எண்ணுக்கு 10 போட்டு 1ஐ கழிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு பெருக்கி போட்டு தான் கழிக்கணும். அப்போ 30லிருந்து 1ஐ கழிக்கும் போது 10வது உறுப்பு இந்த எண்கோளத்தில் 10வது இடத்துல 29 என்ற பெருமானம் இருக்கும். அப்போ 10ஆம் உறுப்பு 29. இதே போன்று 4வது கேள்வி 59 என்பது எத்தனையாம் உறுப்பு என்று கேட்கப்படுது. அப்ப எத்தனையாம் என்ற கேள்வி கேட்கப்படும் சந்தர்ப்பத்தில் தியரி வகுப்புல படிச்சிருக்கோம். அந்த பொது உறுப்பை எழுதி சமப்படுத்தணும். அவன் சொன்ன பெருமானம் 59க்கு. அப்ப இதுல இருந்து அந்த எண்ணை கண்டுபிடிக்கணும். அப்ப 1 கழிப்பட்டா சமனுக்கு மறுபுறம் கொண்டு போகும்போது கூட்டுப்படும். கூட்டின 60 என்று வரும். அப்ப 3 எண் 60 என்று சொன்னா 3 பெருக்குப்படுது. அங்கே போனா பிரிப்படும். அப்ப 60 3ஆல் வகுக்கும் போது 20 கிடைக்கும். அப்ப 20வது உறுப்பு தான் 59. அப்ப இந்த எண்கோளத்துல 20வது இடத்துல 59 என்ற பெருமானம் காணப்படும். இப்ப இறுதி கேள்வி 5வது வினா துவித எண் சம்பந்தமான அலகிலிருந்து போடப்பட்ட கேள்வி. முதலாவது கேள்வி 402 என்ற தசம எண்ணை துவித எண்ணாக மாற்றுக என்று கேட்கப்பட்டால் அப்போ உங்களுக்கு தெரியும் 402 துவித எண்ணுங்கிறது அடி 2ஐ கொண்ட பெருமானம். அப்போ 2ஆல் வகுக்கும் போது 201 மீதி 0. மறுபடியும் 2ஆல் பிரிக்க வேண்டும். 100 முறை மீதி 1 என்று வரும். மீண்டும் 2ஆல் பிரிக்கும் போது 50 மீதி 0. இவ்வாறு அந்த 2ஆல் நீங்கள் பிரித்து கொண்டு போக வேண்டும். அப்போ 25 மீதி 0. 2ஆல் பிரித்தீங்கன்னா 12 மீதி 1. 2ஆல் வகுக்கும் போது 6 மீதி 0. 2ஆல் வகுக்கும் போது 3 மீதி 0. 2ஆல் வகுக்கும் போது 1 வரும். அப்போ நான் 1 வந்து ஸ்டாப் பண்ணி கீழிருந்து மேல் நோக்கியவாறு அந்த பெருமானத்தை பார்த்து எழுத வேண்டும். அப்போ 1 1 0 0 0 0 1 0 0 0 1 0 அடி 2 என்று எழுதி கொள்ள வேண்டும். இதுதான் 402 துவித எண்ணாக இருக்கு.
அதே போன்று 1101 துவித எண் தரப்படுது தசம எண்ணுக்கு மாற்றணும் என்று சொன்னார். அப்போ 1101 என்று இவ்வாறு அந்த பெருமானத்தை தள்ளி எழுதி வலம் இருந்து இடம் நோக்கியவாறு 1 2 4 8 இன்னும் ஒரு இலக்கம் இருந்தால் 16 இன்னும் ஒரு இலக்கம் இருந்தால் 32 என்றவாறு போட வேண்டும். அப்போ 8ஓட இது முடிவடையும். ஓர் 1 சக 0 2ஆல் பெருகினா 0 தான் 4 சக 8. அப்போ ஒவ்வொன்றுக்கும் முறையில் சகையை போட்டு இதை பெருக்கி கொண்டு கூட்ட வேண்டும். அப்போ 8 4 12 12 1 13 அடி 10 என்று வரும். அதே போன்று மூன்றாவது துவித எண்ண கூட்டப்புறம் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ 1 1 2 ஆனால் 2க்கு 0 1 மீதி மறுபடியும் கூட்டும் போது 2 0 1 மீதி மறுபடியும் அந்த 1 போட்டு கூட்டினீங்கன்னா 2 0 1 மீதி 3 1 வந்தால் 11 சொல்லியிருக்கேன். அப்போ 1 போட்ட 1 மீதி அங்கே இலக்கம் இல்லை, அந்த 1 சேர்த்து 2 என்று போட்டுக்கொள்ள வேண்டும். 1 1 0 0 0 அடி 2 என்று வரும். அதே போன்று கடைசி இந்த இடைவெளியை நிரப்பி அந்த வார விடை இது கூட்டு. அப்போ கூட்டி அந்த வார விடையிலிருந்து 1 0 1 கழிக்க வேண்டும். அப்போ 1 1 2க்கு 0 1 மீதி அதை மேலே சேர்க்கும் போது மறுபடியும் 2 0 போட்டால் 1 மீதி. அப்போ 3 1 வந்தால் 1 1 மிச்சம். அதை 0 சேர்க்கும் போது 1 0 1 இனி மீதி இல்லை. அப்போ 1ஓட கூட்டுறதுக்கு பெருமானமும் இல்லை, அந்த 1 அப்படியே வரும். இதில் இருந்து தான் 101 கழிக்கணும். 0 1 போகாது, கடன் கேட்கறதுக்கு வசதி இல்லை. இவர்கிட்ட கேட்பார் இவர். அப்போ இவர் கடன் வாங்கின 2 இவருக்கு கொடுக்கக்கூட இவர் 2ஆக மாறுவார், இவர் 1ஆக மாறுவார், கொடுத்தவர் 0 ஆவார் என்று படித்திருக்கின்றோம். அப்போ 2 1 போனால் 1. இப்போ இங்கே 1 இருக்கும், 1 0 போனால் 1. அதே போன்று இங்கே 0 இருக்கும், 0 1 போகாது. திருப்பி இவர்கிட்ட கடன் கேட்கும்போது துவித எண்ணுங்கிறது அடி 2ஐ கொண்ட பெருமானம்ங்கிறதால 2ஐ எடுக்கும். அப்போ 2 1 போனால் 1, கொடுத்தவர் 0, கழிப்பதற்கு ஒன்றும் இல்லை. அப்போ 0 போடணும், அந்த 1 அப்படியே வரும். ஸோ அடி 2. அப்போ கடைசி விட 1 0 1 1 1 2 என்று கிடைக்கும். அப்போ இவ்வளவும் துவித எண் என்ற பாடத்திலிருந்து ஒரு முழு கேள்வி ஒரு டேம் எக்ஸாம் பேப்பரில் வந்த ஒரு கேள்வி பகுதி தான். அப்போ இவ்வளவு தான் அனுப்பப்பட்ட கேள்விக்கான விளக்கம் பிள்ளைகள். அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் பேப்பரில் பார்ட் 2ல் இடம்பெறக்கூடிய கேள்விக்கான விளக்கம் தான் இதுவரைக்கும் உங்களுக்கு தரப்பட்டது. அப்போ தெளிவாக அவதானித்து விளங்கி நீங்கள் இதை நுணுக்கமாக பார்த்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொளியில் மற்றும் ஒரு பார்ட் 2 புதிய பேப்பர் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.